Hi singers, welcome to Sing Easy. கமெண்ட்ல காமனா நிறைய பேர் கேட்ட டவுட் என்னன்னு தெரியுமா? நான் சங்கீதத்துல ஆரம்ப நிலையில இருக்கேன். ஸோ எனக்கு பாட்டு சொல்லித்தாங்க அப்படின்னு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க. ஆனால் அதே மாதிரி என்னோட வாய்ஸ் கரகரன்னு இருக்கு, என் வாய்ஸை இனிமையாக்க முடியுமான்னு ஒரு 4-5 பேர் இதே டவுட்டை காமனாக கேட்டிருந்தீங்க இது வரைக்கும். ஸோ இந்த டவுட்டை நம்ம வீடியோட கடைசியில் பார்க்கலாம், இந்த வாய்ஸ் இனிமையாக்க முடியுமாங்கிற டவுட்டை. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட ஃபர்ஸ்ட் பாட்டு கிளாஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ தான் நீங்கள் முதல்ல ஒரு பாட்டு கிளாஸுக்கு வந்திருக்கீங்க, உங்களோட ஜேர்னி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்போது பிகினர் லெவல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு ஒரு 2 வருஷம் அடிப்படை கற்றுக்க அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. பட் எனக்கு பிடிச்ச சாங்காவது நான் நல்லா பாடணும், இல்லை இந்த பக்தி பாடல்கள் சாமி பாட்டாவது நான் நல்லா பாட கற்றுக்கிட்டு கோயிலில் போய் பாடணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் பாடுற அளவுக்கு எனக்கு பாட்டு கற்றுக்கிட்டா போதும், அந்த மாதிரி இருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்காக தான் எவ்வளோ சிம்பிளாக ஒரு பேசிக்கான கான்செப்டை சொல்லித்தர முடியுமோ இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஸ்ருதி மாதா லயம் பிதா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஸ்ருதிங்கிறது அம்மா மாதிரி, ஓகேங்களா? லயம் பிதா, லயம்னா என்னன்னா தாளம் நடத்தும். ஸோ தாளம் அப்பா மாதிரி அப்படின்னு ஒரு பழமொழி. ஸோ இதனால உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, சங்கீதத்தில் ஸ்ருதிங்கிறது அம்மா மாதிரி, தாளம்ங்கிறது அப்பா மாதிரி. ஸோ ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் என்ன பாட்டு பாடினாலும் அதில் ஸ்ருதி அண்ட் தாளம் கரெக்டாக பாடினா தான் நீங்கள் பாடுறது பாட்டு மாதிரி இருக்கும், இல்லைனா நீங்கள் ஏதோ படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட குறிக்கோள் என்ன, எப்படி ஸ்ருதி கரெக்டாக பாடுறதுங்கிறத பார்க்க போகிறோம், எப்படி தாளத்தோட பாடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இதுதான் நம்மளோட லைஃப் டைம் கோல் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த 2 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா எந்த பாட்டு எடுத்தாலும் உங்களால் சூப்பராக பாட முடியும். சரிங்களா? ஸோ இப்போ ஸ்ருதிங்கிறது எப்படி இருக்கும், அதோட இம்பார்ட்டன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாங் நான் பாடி காட்டுறேன். ஏதோ ஒரு பக்தி பாடல் எடுத்துக்கலாம். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. ஒரு அழகான ஒரு முருகன் பாடல் இல்லையா? ஸோ இந்த பாட்டை இந்த பாட்டோட கடைசி லைன் பாருங்களேன். இப்போ நான் பாடல கடைசி லைன், சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. இந்த லைனை ஸ்ருதி இல்லாம பாடினா எப்படி இருக்கும் நான் பாடி காட்டுறேன், கேளுங்க. முருகா. ஸோ இப்போ நான் பாடினதுல உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும், ஒரு மாதிரி கேட்கவே நல்லா இல்லை இல்லையா? அது எதனால் அப்படி இருந்துச்சுன்னா, இப்போ இந்த முருகாங்கிற லைன் முருகா அந்த இடத்துல பாடாம முருகா அப்படி கீழே பாடினாலும் நல்லா இருக்காது, முருகா அப்படி மேலே போனாலும் நல்லா இருக்காது. கேட்கறதுக்கே ஏதோ நல்லாவே இல்லையே அப்படின்னு மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீலாக இருக்கும். கரெக்டாக? இது எதனாலன்னா, அந்த கரெக்டான அந்த நோட்டில் நீங்கள் பாடாமல் கொஞ்சம் மேலேயோ இல்லை கீழேயோ பாடிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி கேட்க நல்லா இல்லை. எதனாலன்னா ஸ்ருதி அந்த இடத்துல விலகிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது முருகா அப்படின்னு இந்த குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சி அந்த ஸ்ருதியில் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கீழேயோ மேலேயோ லைட்டாக கீழேயோ மேலேயோ பாடினாலுமே அது கண்டிப்பாக அவுட் ஆஃப் த ஸ்ருதி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ருதிங்கிறது பாடுறதுக்கு எவ்வளோ முக்கியம்னு. கரெக்டுங்களா? நீங்கள் நினைக்கலாம் நான் தான் நல்லா பாடுறேனே அப்படின்னு நினைக்கலாம். பட் நீங்கள் இதுவே ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போய் பாடி காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாடுறதுல நிறைய ஸ்ருதி விலகலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவில் 2 செக்மெண்ட்டாக இருக்க போகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சிங்கர்ஸ்க்காக நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா மேல் சிங்கர்ஸ்க்காக பார்க்க போகிறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மேல் வாய்ஸ் அண்ட் ஃபீமேல் வாய்ஸ் ரெண்டுக்குமே ஸ்ருதி வேற. ஓகேங்களா? இப்போ மேல் வாய்ஸோட ஸ்ருதின்னு பார்த்தீங்கன்னா சி ஸ்ருதி தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்ருதி. ஃபீமேல் வாய்ஸ்க்கு ஜி இல்லாட்டி ஜி ஷார் தான் ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்ருதி. ஓகே? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஸ்ருதி பாக்ஸில் ஸ்ருதியோட சவுண்ட் ப்ளே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்கள் கேளுங்க. ஸோ இதுதான் ஸ்ருதி பாக்ஸ், ஸ்ருதி பெட்டின்னு சொல்லி எல்லாரும் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வர சவுண்ட் என்னன்னா தம்புரா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சத்தம் தான் வருது. ஓகே, கேட்குதுங்களா சவுண்டு? மெடிடேஷனுக்கு கூட இந்த சவுண்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்குற, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குற சத்தம் தான் இந்த தம்புரா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்ட்.
ஸோ ஸ்ருதி பாக்ஸ் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு இல்லை. இப்போ டெக்னாலஜி வளர வளர என்னாச்சுன்னா ஸ்ருதி பாக்ஸே நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா மொபைல் ஆப்லேயே இந்த ஸ்ருதி பாக்ஸோட சவுண்ட் வந்துருச்சுங்க. ஸோ தான்புரா ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபீமேல் சிங்கர் சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபீமேல் சிங்கர்ஸ் என்ன பண்ணுறீங்க, அதில் அந்த ஆப்பில் போயிட்டு பிட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் G ஷார்ப் செலக்ட் பண்ணிக்கோங்க. G பக்கத்தில் ஒரு ஹேஷ் போட்டிருப்பாங்க, அது பேர் தான் G ஷார்ப்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் ஸ்ருதி பெட்டி வச்சுருக்கீங்கன்னா அதில் G டாட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, எல்லாமே ஒன்று தான். ஸோ அப்படி ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஸ்ருதியோட சவுண்ட் உங்களோட ஆப்லேயும் வந்து ப்ளே ஆகும். இப்போது எப்படி வந்து இதோட நம்ம வாய்ஸை மேட்ச் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சவுண்டை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா கவனித்து கேளுங்க. ஒரு சவுண்ட் வருது, அது கூடவே ட்ரை பண்ணுங்கள், அப்படியே மேட்ச் பண்ண. இப்படி தான் வந்து மேட்ச் பண்ணணும். நீங்கள் வந்து எப்படி பண்ணக்கூடாதுன்னா அப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்க கேட்க தெரியும் மேட்சே ஆகலை பார்த்தீங்களா, அப்படின்னா தான் மேட்ச் ஆகும். அப்படி கீழே போனாலும் மேட்ச் ஆகாது. ஸோ இது கொஞ்ச நாள் உங்களுக்கு இது டைம் எடுக்கும். இனிஷியலாக வந்து நீங்கள் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பட் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்ருதி மேட்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பாட போகிறோன்னா சா பா சா, இந்த 3 நோட் தான் நம்ம பாட போகிறோம் இந்த லெசனில். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சாங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்வரம். சரிகமா பதனின் 7 ஸ்வரத்தில் வந்து ஃபஸ்ட்டு அடிப்படை ஸ்வரம் சா. அதுக்கப்புறமா பாட போகிற பா என்னன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்வரம். அதுக்கப்புறம் இன்னொரு சா இருக்குது, அந்த சா வந்து ஹை ஸ்வரம். ஸோ நம்ம கவர் பண்ண போகிறது என்னென்னா லோ மிடில் ஹை. இந்த லோ மிடில் ஹை நோட்ஸை ஸ்ருதியோடு சேர்த்து நீங்கள் பாட கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த பாட்டு பாடினாலும் உங்களால் ஸ்ருதியை மேட்ச் பண்ணி பாடுறதுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். பட் இது உடனடியே நடக்காது. எவ்ரிடே பண்ண 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 ஒரு மாதம் டைம் கூட எடுத்துக்கலாம். ஒரு மாதம் நீங்கள் டெய்லி நான் சொல்கிற இந்த சாப்பா சாவை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் எந்த பாட்டுனாலும் ஸ்ருதியோட மேட்ச் பண்ணி பாடுறதுக்கான ப்ராக்டிஸ், அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ ரெடி? சா அடுத்து பா பாடுறேன் கேளுங்க. பா இப்போ ஹை சா. ஓகேங்களா, திருப்பி பாக்கு வரும், மிடில் வரும். பா இப்போ லோவர் சா சா. இப்போ வந்து ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் என்ன பாடினேன் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க, இது வந்து இனிஷியலாக உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சா பா அண்ட் சா நடுவில் கேப் விடுறேன் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த கேப்பில் வந்து நான் பாடினதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நடுவில் கேப்பில் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ரெடி? சா பா சா பா சா சா
பா சா பா சா இப்போ வந்து நம்ம மேல் சிங்கருக்கு பார்க்க போறோம். ஸோ நீங்க மேல் சிங்கரா இருந்தீங்கன்னா இதே மாதிரி தான்புரா ஆப்ல போயிட்டு பிட்ச்ல வந்து சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சி. அதே மாதிரி ஸ்ருதி பெட்டி வச்சிருந்தாலும் சி செட் பண்ணிக்கோங்க. ரெடி? இந்த ஸ்ருதி சவுண்டோடய மேட்ச் பண்ணுங்க. சா அப்படியே நேர் கோட்டில் இருக்கணும். ஸோ நம்ம சாப்பாசா பாட போகிறோம். ரெடிங்களா? சா ரிப்பீட். பா சா பா சா சா அப்படியே நேர் கோட்டில் இருக்கணும். ஸோ நம்ம சாப்பாசா பாட போகிறோம். ரெடிங்களா? சா ரிப்பீட். பா சா பா சா ஓகேங்களா?
ஸோ இப்போ சாப்பாசா எப்படி பண்ணுங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ எப்படி பாடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். சா அப்படி பாடக்கூடாது, ஷா அப்படியும் பாடக்கூடாது. ஸோ ப்ரொனன்சியேஷன் வந்து சா ஆ சவுண்ட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. சா அப்படின்னு வாயை ஓப்பன் பண்ணாம, அதாவது சவுண்ட் ஆ வராம ஈ சவுண்ட ஏ சவுண்ட வர மாதிரி பாடக்கூடாது. பிகாஸ் காமனா இது எல்லாருமே இந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க. பிகாஸ் உங்களுக்கு இதை பத்தி இதுக்கு முன்னாடி நீங்க இதை கேள்வி பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ நல்ல வாய் ஓப்பன் பண்ணி சா பா அப்படி நல்லா ஆ சவுண்ட் வர மாதிரி ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, சா அப்படி கிளைடு பண்ணியும் பாடாதீங்க. பிகாஸ் நம்ம சா பாசாவோட பிளேஸை கரெக்டா ஹிட் பண்ண போறோம். அதனால சா அப்படி கீழே இருந்து சாவை எடுத்துட்டு போகாதீங்க. இனிஷியலா வந்து சா கரெக்டா அந்த சாவோட பிளேஸ்ல ஹிட் பண்ற மாதிரி கரெக்டா சாணு பண்ணணும். கீழே இருந்து கிளைட் பண்ணக்கூடாது. பா அப்படியும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ சா பா சாவோட பிளேஸ்மெண்ட் கரெக்டா வர மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு 10-20 தடவை இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 15 மினிட்ஸ் டைம் வச்சுக்கோங்க எவ்ரிடே உங்க ப்ராக்டிஸ் ரொட்டீன்ல. 15 மினிட்ஸ் இந்த சா பா சாவும் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க அந்த வீடியோவை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க, இது பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் சொல்லி தருது புரியுதா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, என்ன விஷயம்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும். பிகாஸ் இப்போ நம்ம பேசுறது டைரக்ட் இன்ட்ராக்ஷன், வீடியோ கால் மாதிரி கிடையாது. ஸோ அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதை பொறுத்து தான் நான் வந்து அடுத்த வீடியோ என்னால் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த டவுட் நம்பர் 2க்கு வந்துடலாம் இப்போ. ஸோ டவுட் நம்பர் 2 வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா, இந்த மாதிரி என் வாய்ஸ் வந்து இனிமையா இல்லை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்ற விஷயம் என்னன்னா, வாய்ஸ்ங்கிறது கடவுள் கொடுத்த ஒரு விஷயம். இப்போ எப்படி உங்களோட அப்பியரன்ஸ் அந்த வேற விஷயம்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு யூனிக்கா இருக்கோ, அதே மாதிரி குரலும் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட வாய்ஸ் யூனிக்கா இருக்குங்க. நீங்க மற்ற சிங்கர் மாதிரி இமிடேட் பண்ணி அப்படிலாம் பண்ணலாம். பட் வந்து அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா உங்களோட ஓன் வாய்ஸோட ஒரிஜினாலிட்டியே இப்போ மிஸ் ஆயிடும். ஸோ உங்க வாய்ஸ் கரகரன்னு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நீங்க பாடுற டெக்னிக்ல தான் இருக்கு அழகு அப்படிங்கறத நான் சொல்றேன். என்னன்னா உங்க வாய்ஸ் கட்ட குரலா இருந்தாலுமே நீங்க ஸ்ருதியோட தாளமோட கரெக்டா பாடினீங்கன்னா கண்டிப்பா அந்த பாட்டு வந்து கேட்கறதுக்கு உங்க காதுக்கு இனிமையா தான் இருக்கும். எந்த மாதிரி விஷயங்கள்ல உங்க வாய்ஸை கரெக்ட் பண்ணலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஹை பிச் பாடும்போது வாய்ஸ்ல கரகரப்பு வருது, அதாவது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெயினா இருக்கு, கரகரன் வருது ஹை பிச் பாடும்போது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். இது எப்படின்னா இந்த வோக்கல் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் பண்றது மூலியமா, நீங்க நிறைய அந்த வோக்கல் வாய்ஸ் குரல் இசை பயிற்சி எடுக்கிறது மூலியமா இந்த ஹை பிச் பண்ணும்போது கரகரக்காகுது, அப்புறம் வாய்ஸ் வந்து காத்து வர மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணலாமே தவிர உங்க குரலை கண்டிப்பா மாத்த முடியாது. உங்களோட குரல் வந்து கடவுள் கொடுத்த குரல் தான். அந்த எல்லா குரலுமே அழகான குரல் தான். நீங்க வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி போல்டா கட்ட குரலா இருக்கு, என்னால வந்து மெலடி பாட்டுலாம் பாட முடியலையா, பரவாயில்ல, உங்களோட கம்ஃபர்டபுளான பிச்ல அந்த மெலடி பாட்டை நீங்க பாடுங்க. ஸ்ருதியோட பாடினீங்கன்னா கண்டிப்பா கேட்க இனிமையா தான் இருக்கும். அப்படி இல்லையா உங்க வாய்ஸ்க்கு எந்த பாட்டு சூட் ஆகுதோ, எனக்கு வந்து கானா பாட்டு தான் நல்லா இருக்குன்னா அந்த கானா பாட்டு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாடுங்க. இல்ல குத்து சாங்ஸ் தான் வாய்ஸ்க்கு கணீர் குரலுக்கு நல்லா இருக்குன்னா அந்த மாதிரி பாட்டு மட்டும் பாடுங்க. அவ்வளவுதான். உங்களோட வாய்ஸ் வந்து ஒரிஜினாலிட்டியை வந்து எப்படி வந்து உங்க வாய்ஸை டியூன் பண்ணிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இசை பயிற்சி மூலியமா உங்க வாய்ஸை கண்டிப்பா டியூன் பண்ணலாமே தவிர குரலை மாற்ற முடியாது. ஸோ இந்த விஷயத்த தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்காம வந்து நான் அந்த மருந்து சாப்பிட்டு இந்த மருந்து சாப்பிட்டு என் வாய்ஸ் இனிமையாக்குறேன்னு சொல்லிட்டு உங்க ஹெல்த் அஃபெக்ட் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ மறக்காம என்ன நினைக்கிறேங்கிறத யாரெல்லாம் வீடியோ பாக்குறீங்களோ ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு புரியும். அப்பதான் மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் போட்டு உங்க எல்லாருக்கும் பயன்படுற வகையில என்னால சொல்லி தர முடியும். Okay, so thank you for watching Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.